மக்களே, வெல்கம் டு மம்மி அண்ட் மச்கின் சண்டே ரெஸ் சமையல்லாம் டேஸ்ட். நான் உங்கள் ஹரிணி அண்ட் குக் பை கல்யாணி. சுவையான சமையல் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கிளிக் தட் பிக் ஃபேட் லைக் பட்டன். அது இன்னும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் எங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு. பெரியவங்களாச்சும் ஏதாச்சும் செஞ்சு கொடுத்து ஏதாச்சும் சொல்லி சமாளித்து சாப்பிட வச்சிடலாம். ஆனால் சின்ன பசங்களுக்கெல்லாம் சாப்பிட வைக்கிறதுக்குள்ள அம்மாங்க பண்ணுற அவஸ்தை இருக்கே. அப்பா பாப்பா, எப்படிம்மா என்னெல்லாம் சாப்பிட வச்சு? பாஸ்தா செஞ்சு கொடுத்துதான். பாஸ்தாவா? பசங்களுக்கு பிடிச்ச பாஸ்தா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. எஸ், வாங்க வாங்க போகலாம். நான் ஒரு கப் மேக்ரோனி எடுத்திருக்கேன், இந்த அளவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இந்த சொம்பு அளவு தண்ணி போட்டிருக்கேன். உங்கள் மேக்ரோனிக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் மேக்ரோனி போடும்போது உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும், ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா கொஞ்சம் கலரி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க, கொதிக்கிட்டும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கொதி வரும்போது நீங்கள் மேக்ரோனி, ஒரு கப் மேக்ரோனி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது நல்லா இந்த மாதிரி குக் ஆகட்டும். எனக்கு நான் ஒரு 3 to 4 minutes நல்லா குக் ஆகட்டும். மேக்ஸிமம் ஒரு 5 minutes வச்சுக்கோங்க. குக் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃபில்டர் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் இதுலேயுமே நம்ம தண்ணி போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணி போட்டாதீங்க, லைட்டாக தண்ணி போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ இன்னும் ஏதாச்சும் ஒட்டி இருந்தாலுமே அது கொஞ்சம் கொஞ்சம் தனித்தனியாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா ஒட்டி இருக்கிறது எல்லாமே வந்துடும். அதனால இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சைடில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. இப்போது எந்த கப்பில் நீங்கள் மேக்ரோனி எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் 3 கப் பால் ஊற்றணும். காய்ச்சின பால், பாயில்டு மில்க், அது 3 கப் நம்ம ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மைதா. இது ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மைதா போடும்போது நம்ம கிளறிட்டே இருக்கணும். போட்டுட்டு நம்ம ஸ்பூன் போட்டு அப்படியே விடாமல் இந்த மாதிரி போட நம்ம கலரிட்டே இருந்தோன்னா அது தனித்தனியாக வராமல் நம்மளுக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ண மேக்ரோனி அதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் மைனஸ் போட்டுக்கோங்க. ஒரு க்ரீமியாக அந்த பேஸ்ட்ரி ஃபீல், அப்படியே அந்த க்ரீமி டெக்ஸ்சர் நம்மளுக்கு ரொம்ப அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதனால 2 ஸ்பூன் நான் மைனஸ் போட்டிருக்கேன். ஒரு ஸ்லைஸ் சீஸ் ஸ்லைஸ் ஒன்று போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாலே அந்த ஒரு மாதிரி க்ரீமியாக, அந்த மாதிரி ஒரு பார்க்கவே ரொம்ப க்ரீமியாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஒரிகன் எடுத்துகிட்டு நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த அரோமா நல்லா நம்மளுக்கு வரும். உங்களுக்கு எவ்வளோ கார்ன் வேணுமோ அவ்வளோ கார்ன் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் போட்டுக்கேன். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த க்ரீமியான பாஸ்தா, அந்த கான்டினென்டலான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா டன்டடாயின் சுவையான க்ரீமி பாஸ்தா ரெடி. உங்கள் வீட்லேயும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி, வீட்டில் இருக்கிறதே வச்சு நம்ம ஈஸியாக பண்ணலாம்.